ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா 12th தமிழ் செகண்ட் ரிவிஷனுக்கான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க 1 மார்க் தான் உங்களுக்கு வந்து தமிழில் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் எக்ஸாமில் நான் சொல்கிறது. ஸோ இப்போ கூட அதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏழாண்டு எற்றி ஓர் அது வந்து புக்கின் தான் எனக்கு கண்டிப்பாக தெரியும். செகண்ட் புக் பேக்கு. ஸோ தேர்டும் புக் பேக் தான். ஃபோர்த்து நீங்கள் நான் பார்த்துக்கோங்க, ஃபோர்த்தும் புக் பேக் தான் நான் நினைக்கிறேன். அது வந்து அதுக்கப்புறம் 1 மார்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு கீயாக இருக்கும் தமிழ் இங்கிலீஷில். ஏன்னா தமிழ் இங்கிலீஷில் வந்து கஷ்டமாக கேட்க முடியும்னா அது 1 மார்க்கில் மட்டும்தான். ஸோ மற்ற எல்லா செக்ஷனுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு புக் பேக்கில் தான் தருவாங்க. ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் தமிழில் கிடையாது, தமிழ் இங்கிலீஷில். ஸோ உங்களுக்கு 1 மார்க்கில் தான் அதிகபட்சம் வந்து உங்களுக்கு அந்த டஃப் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ஒருமுக எழுநி பொறுமுக எழுநிலாம் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த செகண்ட் இயரில் எங்கேருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க, செகண்ட் இயரில் வரும் அது. ஸோ நாடகத்தின் குழந்தை சிவாஜி கணேசன்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, அதெல்லாம் துணைப்பாடம் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கப்புறம் மூச்சு நின்று விட்டால் பேச்சு நின்று விடும், ஜீவானந்தம்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. காப்பியம் வந்து எத்தனை வகைப்படும், 8ன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இலக்கணமில் வரும். இலக்கணம் 2 மார்க் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா அது இந்த மாதிரி 2 மார்க் நடுவில் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு எவையேனும் நான்களுக்கு விடையளி. ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கலைச்சொற்கள் அந்த புக்கு பின்னாடி இருக்கும், அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தலைக்கோல், ஸோ அதை புணர்ச்சி எழுதணும். ஸோ அதெல்லாம் ஈஸி தானே. வெகுளி, பகுப்பத ஒரு பிலக்கணம், இந்த புணர்ச்சி விதி, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கபிலன் திறமையானவை என்று குமரனுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள். ஸோ நான் ஆன்சர் சொல்கிறேன். இதெல்லாம் நான் போன வருஷம் படித்தது, ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது ரொம்ப ஈஸியானது, அதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் கேட்டாங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேலாண்மையில நல்லா படிச்சுக்கோங்க. சிவாஜி நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.